ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது பலனை தந்து ஏசப்பா எங்கள் கண்மலையா இருந்து எங்கள் கோட்டையா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்துறதுக்காக உங்களுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா உங்கள் வீட்டின் மேலே வாழ முடியாது ஏசப்பா. ஏசப்பா ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக எப்பொழுதும் ஏசப்பா எங்களை காத்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனே ஏசப்பா. உங்க அன்பு மிகப்பெரிய ஏசப்பா. சோஸ்திரம் செலுத்துகிறோம். உண்மை விட்டு வாழ முடியாதையா இசையா இசையா
எங்களோட இருந்து எங்களை தேய்ச்சிங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அதுக்காக உண்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. எண்ணி முடியாத நன்மைகள் செய்பவரே, கடைசி வரை கூட இருப்பவரே. எண்ணி முடியாத நன்மைகள் செய்பவரே, கடைசி வரை
உங்க அரவணைக்காக நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இதுவரை எங்களை நடத்தி வந்தீங்க, இனிமேல் நீங்க நடத்த போற தேவனாக நீங்க இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு ஆராதனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மறுபகலை முற்றிலும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. உங்கள் தாஸ் ஜெபிக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் நம் அனைவரும் இப்போதும் எப்போதும் காப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துக்கு பின்பு இரண்டாவது ஞாயிறு, த செகண்ட் சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி. பிரசங்கத்தின் தலைப்பு கால் டு காட்ஸ் கிங்டம். தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நாம் தியானிக்கும் போது யோவான் ஸ்நானன் ஆண்டவருடைய இயேசுவின் வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இஸ் எ கிரேட் ப்ராஃபட். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் தன்னை குறித்து உயர்த்த ஒரு நாளும் அவர் பேசினதில்லை. அவர் தாழ்மையோடு தான் இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அவர் செய்து முடித்தார். இயேசுவின் வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். சமயத்தில் நம்ம இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துல வருகிறார். யோவான் ஸ்நானனால ஞானஸ்நானம் பெற இயேசு அங்கே வந்துட்டு இருக்கிறார். ஆனால் யோவான் அநேகருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவரோட ஞானஸ்நானம் தண்ணீரால் மட்டும்தான். இட் வாஸ் அ வாட்டர் பேப்டிசம். அந்த தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொல்றார், நான் கொடுக்குற ஞானஸ்நானம் உங்களோட மனம் மாற்றத்துக்கு மட்டும். இட் வாஸ் ஓன்லி ஃபார் ரிப்பென்டன்ஸ். நான் கொடுக்குற ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுக்கு பாவத்தை மன்னித்து அதோட தேவனோட ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகாது. அதனால எனக்கு பின்னால் வருவர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேற. அவர் தேவனோட குமாரன், இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் கொடுக்குற ஞானஸ்நானம் அது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியால நிரம்பப்பட்டிருக்குது, அக்னினால நிரம்பப்பட்டிருக்குது. ஆகையால அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஞானஸ்நானத்தின் மூலியமாக நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. We receive the forgiveness of our sins. அந்த பாவ மன்னிப்பு மூலியமாக நம்மளை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். அவர் வருகிறார். அது வரைக்கும் நம் விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இயேசு விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு தேவன் குமாரன் என்று நீ நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் உங்களை பாவத்தை மன்னிக்கிறார் என்று நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறார். நான் அல்ல, பாஸ்டர் அல்ல, அல்லது உன் அண்ணனோ தம்பியோ உங்க அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரனோ யாரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. யார் ஒருவன் இயேசு தேவகுமாரன் பூமிக்கு எனக்காக பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக வந்தார், என் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், எனக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், மரித்தாலும் அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த தேவன் இயேசு நீங்க நம்ப வேண்டும், நீங்க அறிக்கை விட வேண்டும்.
அதன் மூலியமாக இயேசு 2ஆம் வருகையில் உங்களை நியாயத்தீர்ப்பார். எனக்காக சாட்சியாக இருந்தியா? எனக்காக நீ உண்மையாக இருந்தியா? எவ்வளவு பிரசங்கத்தை நீ கேட்கிற, எவ்வளவு ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற, எவ்வளவு ஆண்டவரோட பாட்டு நீ கேட்கிற, ஆனா நீ உண்மையிலே மனமார்னியா? உண்மையிலே என்னை விசுவாசித்தியா? உண்மையிலே பிறரோட மற்றவங்களோட இயேசுதான் உங்க ஆண்டவர், இயேசுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார், இயேசுதான் உங்களுக்கு பரலோகம் அப்படின்ட்டு நீங்க எத்தனை பேருக்கிட்ட பகிர்ந்து கொண்டுங்க? உங்க சொந்தக்காரங்களோ, அண்ணனோ, தம்பியோ, அம்மாவோ, அப்பாவோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, வேலை செய்கிற இடத்துலையோ எத்தனை பேர் இயேசு ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேங்க? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது யோவானே ஆரம்பத்தில் சொல்றார், நான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, இதோ வருகிறார், அவர்தான் இயேசு, அவரை நம்புங்க, அவர் பின்னால் நீங்க போங்க, அவர் தான் உங்களுக்கு பரலோகத்தின் வாசல், அவரை தான் உங்களுக்கு அந்த பரலோகம் கொண்டு போகிறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு கால் டு காட்ஸ் கிங்டம். இந்த அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒருவன் இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பரலோகம் உண்டு அப்படின்ட்டு இயேசுவே சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யமோ சமயமா இருக்குது, மனம் மாறுங்கள் என்ற. இன்றைக்கு நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம், நம் மனம் மாறிட்டோமா? நம்ம ஆண்டவர் சொன்ன பிரகாரம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம்ம தனிப்பட்ட விசுவாசம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் விசுவாசம் இயேசு மேல இருக்குதா, இல்லை இந்த உலக காரியத்தை நோக்கி இருக்குதா? பணமே என்னவா? பணமே எல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காருங்க. அந்த பணம் நீங்க மறித்து போன பிறகு பரலோகத்துக்கு நீங்க கொண்டு போக முடியாது. உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு உங்க சொந்த பிள்ளைகளே உங்களை ஸ்கேம் பண்ணி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. நீங்க மரண படக்கில் இருக்கும்போதே உங்களோட கை நட்டு எடுத்துருவானுங்க, பிள்ளைங்கள, சொந்த பிள்ளைங்கள, சொத்து எல்லாத்தையும் பிடிக்கிறானுங்க. அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும். யா எங்கள் அப்பாவோட சொத்து உனக்க மாட்டோமா, எல்லாத்துக்கும் தானே சரியா பங்கு பிரிக்கல அப்படின்னு சண்டை வரும். அது உலகத்தை நீங்க நேசிக்கும் போது அது நடக்கும். ஆனா ஆண்டவரை நீ நேசிக்கும் போது, ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும் போது, ஆண்டவர் சொல்றார், நான் போய் பரலோகத்துல உங்களுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அங்க போயிட்டு எல்லாருக்கும் சமமா ஆண்டவர் வைக்கிறார். அங்க போய் ஆண்டவர்கிட்ட வாதாடுங்க. ஏன் ஆண்டவர் அவன் மட்டும் கோர்னர் வீடு கொடுத்துருக்குற, எனக்கு நடு வீடு கொடுத்துருக்குற? ஆண்டவர் எல்லாத்துக்கும் சரி சமமாக கொடுப்பார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பரலோகத்தின் அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு எம்மட்டுமாக நம்ம பிறரோட பகிர்ந்து கொள்கிறோம் என்று இன்றைக்கு சுவிசேஷ பகுதியை நம்ம வாசிப்பேன். யோவான் 1:35 வரை. மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் இருக்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எப்போதும் மடங்கி இருந்தாங்க, நானும் பார்க்குறேன் வீடியோவில் மடங்கி தான் இருக்குது. ஓகேவா இருக்கா?
சரி, இப்போ யோவான் ஸ்தானன் அவன் பின்னாலும் ஒரு பங்கி கொண்டிருக்கிறாங்க சீசர்கள். யோவான் பின்னாலும் சீசர்கள் இருக்கிறாரு. அந்த இடத்துல 2 சீசர்கள் இருக்கிறார்கள். யோவான் சொல்றார், அவர் தலைமையாக சொல்றார், என் பின்னால் வர்றது உனக்கு முக்கியம் இல்லை, அதோ வருகிறது பாரு தேவ ஆட்டுக்குட்டி, அவரு பின்னால் நீங்கள் போங்க. அப்போ உடனடியாக அந்த 2 பேரும் இயேசு பின்னால் போகிறாங்க. அப்போ யோவான் பாருங்க, இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். நான் முக்கியம் அல்ல, ஏன்னா நான் உன்னைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது, நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, வருகிறார் அவரு பின்னால் நீங்கள் போங்க. ஸோ உடனே அந்த 2 பேரும் இயேசு பின்னாலே ஈக்குவல் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்கள் ராணி காணும் இன்னைக்கு மலையில் நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ அந்த 2 பேரும் உடனே இயேசு பின்னால் இயேசு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை, நாங்கள் பார்க்கணும் நீ எங்கே தங்கி இருக்கிற அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏசு சொல்கிற, நீ பார்க்கணுமா, வா. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீயே பாரு, என்னோட ஊழியத்தை நீ பாரு, நான் படுகின்ற சூழ்நிலை நீ பாரு, அந்த அனுபவத்தை நீ சந்தி. வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு உங்களையும் அழைக்கிறார். அந்த இயேசு நீங்க தேடி வரும்போது வா. இயேசு சொல்கிறார், என் பின்னால வரவர்களை என்ன சுமக்கணும்னா என்னோட சிலுவையை நீ சுமக்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதனால இயேசுவை நீ விசுவாசித்து இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா எல்லாம் நல்லதாவே இருக்கணும். என்ன இயேசு நம்பினாக்கா கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, உனக்கு சமாதானம் எப்போது இருக்குன்ற சொன்னது இப்போ தலைக்கீழாக இருக்குது இல்லையே. இயேசு முன்னுக்கே சொல்லிட்டாரு, என் பின்னால் வர்றவங்க என்னோட சிலுவை நீ சுமக்க வேண்டும். சிலுவை என்ற போது அது பாடுகள், அது கஷ்டங்கள், அது சுமை, அது இயேசு அந்த சிலுவையின் சூழ்நிலை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதான் குட் ஃப்ரைடே சமயத்தில் நம்ம தியானம் பண்ணுவோம். அது முன்னுக்கு அவர் எவ்வளோ கொடுமைப்படுத்தினார்கள், அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். உங்களை கொலை செய்வார்கள். ஆனால் இருந்த போதும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகமும் உங்களோட வீடு இல்லை, இது நிரந்தரமான இடம் இல்லை. வர்றோம் போகிறோம். என்னைக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரோ நம்ம பண்ணோம். ஆண்டவர் கூட இருக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரை நம்பலைனாக்கா ஆண்டவர் சொல்கிறார், போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எரி நரகத்துக்குள்ள போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ நீ சொல்லக்கூடாது, இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சுக்கு வரேனே, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேனே, இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டேனே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காதுங்க. சர்ச்சுக்கு நான் தலைவராக இருக்கிறேனே, நான் தான் சேர்மனு, நான் தான் செக்ரட்டரி ஆண்டவர், நான் தான் ட்ரெஷரர் ஆண்டவர், நான் தான் கமிட்டி மெம்பர் ஆண்டவர், நான் தான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன் ஆண்டவர், நான் யூத்து நடத்துகிறேன் ஆண்டவர், நான் தான் விமன் பரிஷத் தலைவர், மேன் தலைவர், இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, அப்பாலை போ சாத்தானே என்று ஆண்டவர் விரட்டிடுறாரு நம்முடைய. ஆக இங்கே என்ன முக்கியம்னாக்கா இயேசு தான் முக்கியம். இயேசு தான் நம்ம கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவரை தான் நம் முதல் இடத்தை கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் அதுதான் நம்மளிடத்து கேட்குறான். நீ தெரிந்துக்கிட்டுல இயேசு யாருன்ட்டு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியலையே, அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணுமே. உன் சொந்த அண்ணன் தம்பி அக்கா
அம்மா அப்பா இயேசு அறியாமல் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட யார் சொல்லுவாங்க? நீங்கள் தான் சொல்லணும். அதனால் அறிமுகப்படுத்த வேண்டியது உங்களுக்கு. எப்படி யோவான் ஸ்நானன் தன் 2 சீசர்களை இயேசு அறிமுகப்படுத்தினார்களோ, அவங்க உடனடியாக இயேசு பின்னால் நீ எங்கே இருக்கிற ஆண்டவரே, நாங்களும் அங்கே தங்க வேண்டும். அப்போ இயேசு சொல்கிறா, நீ வா, நீயே வந்து பாரு, நீயே வந்து அனுபவின்றார் ஆண்டவர். அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வா, இயேசு நீ நம்பினல, ஞானசானம் எடுத்துல, சர்ச்சுக்கு வரல, அந்த இயேசு யார் என்று உண்மையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் இயேசு என்று தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் நீங்கள் பிறர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறர்களுக்கும் அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும். பிறர்களும் அவங்களுக்கு அந்த சன்னிதானத்தில் அவங்களுக்கு வர வேண்டும். அழைப்பு கொடுத்து அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். பாருங்க, அந்த 2 பேர்த்துல முதல் சீசனாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அவன் யாரு? அந்திரேயா, என்ட்ரு, டிசைபிள் என்ட்ரு. அவன் தான் முதல் சீசன். அவன் அந்த இயேசுவின் அனுபவம் அவன் கேட்டதும் அனுபவிச்சான், தங்கினான், இயேசுவோடு இருந்தான். இவர் தான் மேசையா என்று அவன் தெரிந்து கொண்டான். அந்த தெரிந்து கொண்ட அனுபவத்தை அவங்களோட அவனோட வச்சுக்கல. அவன் போய் அவனோட சகோதரனாக வசியமாக யோவான் சொன்னதை கேட்டு அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அவன் சகோதரன் சீமோன், அவனோட அண்ணன் சீமோன். அவன் சீமோன் யாருன்னு பார்ப்போம். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாய மோசேஸ் சொல்லிட்டு இருந்தார்ல, தீர்க்கதம் சொல்லுங்க, மேசியா ஒருத்தர் வர்றாருன்ட்டு. அந்த மேசியா நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் ருசித்தேன், நான் அவரோட தங்கினேன், அவரோட ஊழியத்தை நான் பார்த்தேன். அந்த சாட்சி அந்திரேயா அவனோட அண்ணன் சீமோன்ட்டு சொல்றான். அப்ப இயேசு என்ன சொல்றார்? மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பின்பு அவனை இயேசுவிற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு கிட்ட கொண்டு வர்றான் பாருங்க, அந்திரேயா அண்ணையை கொண்டு வர்றாரு. அப்ப இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாக சீமோன், நீ கேபாய் என்னப்படுவாய். அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார் இயேசு. கேபாய்னா பேதுரு, சீமோன் பேதுரு, பீட்டர் த ராக். இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன். The first bishop, first pope, பீட்டர். ஆண்டவர் சொல்றாரு, சீமோனை பார்த்து அவனுக்கு பேர் வைக்கிறார். இனி உன் பேர் வந்து பேதுரு, உன் மேலதான் என் திருச்சபையை கட்டுவிட்டான் சொல்றார். ஆண்டவர் 2வது சீசனாக பேதுருவை ஏற்றுக்கொண்டார். அந்திரேயா, பேதுரு. அப்ப ஆண்ட்ரு இயேசு யார் என்று அண்ணன் பேதுருக்கு அறிமுகப்படுத்தினான். வா, வந்து பாரு, நீயே கண்ணால பாரு, காதால கேளு. நீங்க இயேசு கேள்விப்பட்டு யாரு நீ கொண்டாந்து அறிமுகப்படுத்தின, யாரு நீ திருச்சபைக்கு கொண்டாந்த, அவன் ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ, வா வந்து பாரு அந்த இயேசுவை, வந்து கேளு அந்த சுவிசேஷத்துக்கு. நீ அவனுக்கிட்ட போய் வாதாட வேண்டாம். அவன் சொல்லுவான் இது கடவுள் இல்லைன்ட்டு, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட இல்லை, என் கடவுள் தான் உண்மை, உன் கடவுளை போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்காது.
இயேசுவை அறிமுகப்படுத்து, பிறகு இயேசு பார்த்துக்குவார். நீங்க போய் லோயபூர்வம் ஆகாதுங்க, வாதாடிக்கிட்டு பைபிள் எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம், அவனுக்கு பைபிள் பற்றியே தெரியாது, வேணாம், அதுவும் வேலை இல்லை. அவனை அறிமுகப்படுத்த வேண்டியது இயேசு அறிமுகப்படுத்துறது வேலை. கொண்டாந்து வா, வந்த சபையில் பாரு, இன்னைக்கு ஆராதனை உண்டு, இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் உண்டு, இங்கே சண்டே ஸ்கூல் நடக்குது, யூத் நடக்குது, நிறைய காரியங்கள் நடக்குது, ஈஸ்டர் நடக்குது, ஃபாதர்ஸ் டே செய்ய போகிறோம், வா கூட்டு வா. அவங்க வந்து பார்க்கணும், இதுதான் சபையா? நாம் மதம் மாற்றுறவங்க இல்லை, மனம் மாற்றவங்க தான். அவங்க மனசு இயேசு யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் சாமியை விட்டுட்டு என் சாமியை வந்து நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லாதுங்க. அவங்ககிட்ட பேச வேண்டியது இயேசு, அறிமுகப்படுத்த வேண்டியது உன் வேலை. எப்படி யோவான் சீசருக்கு அறிமுகப்படுத்துவது, சீசன் அந்திரேயா பேதுருக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இப்போ இயேசு கலிலேயா போகும்போது இன்னொரு திரையை சந்திக்கிறார், இன்னொரு சீசனிய. அவ யாரு? பிலிப்பு. ஆண்டவர் இயேசு பிலிப்பு பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ ஏன் என் பின்னால வா. அப்பயே அது இயேசுவோட வேலை. நீ அறிமுகப்படுத்துறவன் யாரை கொண்டாடுறியோ இயேசு அவரோட பேசுவா. நீ என் பின்னால வா, அவனுங்க அனுபவிப்பாங்க. அநேகர், சிலருக்கு டைம் எடுக்கும், சிலருக்கு வாழ்க்கையில உடனடியாக அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் உடனடியாக தொடுவார். அதே போலதான் பிலிப்பு ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் உடனே இவன் நல்லவன், அருமையான சீசன், அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார், நீ என் பின்னால வா. அந்த வாய்ப்பு உடனடியாக பிலிப்பு ஏற்றி கொண்டான். இல்லை, நான் என் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன், அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அதுக்குள்ள ஆண்டவர் போயிடுவார், தூரமாக போயிடுவார். வாய்ப்பு கிடைக்கும் போதே ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் அழைப்பு ஏற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் த கால். when the call is given to you, offered to you, accept it immediately. No second thought. இந்த மாதம் எனக்கு வந்து இந்த கடன் இருக்குது, இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆண்டவர் போயிட்டே இருப்பார். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போதே ஆண்டவர் பார்த்துக்குவார். அதெல்லாம் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்தது, பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சைதா பட்டணத்தார். ஒரே பட்டணத்தில் தான் என்று பிலிப்பு பேதுரு ஒரே பட்டணத்தில் உள்ளவங்க. என்ன பட்டணம்? பெத்தெஸ்டா, பெத்சைதா, அந்த பட்டணம். இப்போ கல்யாணம் உள்ளவங்க நம்ம சொல்கிறோம்ல, நான் தெலுங்குதான் நிறைய பேர், நானும் தெலுங்குதாங்கிறேன் தான் அப்படின்வாங்க. நான் பேராகிறேன், நானும் பேராகிறேன் தான் ஈப்போடு அப்படின்ட்டு. நான் டயாலிசிஸ் போட்டுக்கலாங்க, அது அப்படி தான் நடக்கும். அங்கே வேலை செய்கிறவங்க, நான் ஈப்போ, நீங்கள் பேரா தெலுங்குதானா, நம்மளாம் ஒரு கம்போங்க அப்படின்ற மாதிரி இங்கே 3 பேர் சொல்கிறாங்க, கிச்சா சும்மா தீக்க வரேன் சத்து கம்போங்க தான் அப்படின்ட்டு. தொடர்ந்து இப்ப பிலிப்பு யாரு கண்டான்? நாத்தான் வேலு கண்டு. பிலிப்பு சும்மா இருந்தானா? பிலிப்பு என்ன சொன்னா? நியாயப்பிரமாணத்துல மோசே தீர்க்க தரிசனம் சொன்னது எழுதி இருக்கிறவனே கண்டோம். இப்ப பாருங்க, பிலிப்பு நத்தனவேலை கண்டு வேதத்தில் எழுதப்பட்டது தீர்க்க தரிசனமாக prophesied by Moses that a Messiah is going to come.
I met the Messiah. I saw the Messiah. You also come. Come and see. He is Jesus Christ. ஆனா நத்தனியாளுக்கு தெரியும் இயேசு வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறான், நாசரேத்ல இருந்து வந்தவர்ன்ட்டு யாருக்கு தெரியுது? நத்தானியாளுக்கு தெரியுது. இப்ப என்னைய பார்த்து இவன் தெளிவுத்தாக்காரன், இவன் தான் நம்மளைய வழி நடத்த போறான் அப்படின்ட்டு சொன்னபோது நீங்க என்ன சொல்றீங்க? இவன் தெளிவுத்தாக்காரனா? இவன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், தோட்டத்தில் வேலை செஞ்சவர். அவங்க அம்மா தெரியும், தம்பிங்கள் எல்லாம் தெரியும். அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு நன்மைகள் வந்தது இல்லையே. அவங்க எஸ்எல் உள்ள பிள்ளைங்க தானே. தெளிவுத்தன்மை என்ன நன்மைகள் வருது? அதே போல் இயேசு பார்த்து நத்தானியல் சொல்கிறான், அவர் ஒரு கார்பெண்டரோட மகன். ஒரு கார்பெண்டரோட மகன் மூலியமாக என்ன நன்மைகள் உண்டு? அதே எப்படி நான் நம்ப முடியும்? இவர் தான் இந்த மேஸ்டர் எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்ட்டு நத்தானியால் வாக்குவாதம் பண்ணுறான். இங்கே யாரோட? பிலிப்போட. அப்போ என்ன நடக்குது? பிலிப் என்ன சொல்லி, இவ்வளோ நீ பேசிட்டு இருக்கிறியே, நீ வந்து பாரு, இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையே, நீ என் சேர்ச்சுக்கு வா அப்படின்ட்டு நீங்கள் அழைப்பு கொடுக்கணும். பிலிப்பு நாத்தானியலுக்கு சந்தேகம் உண்டு. உன் கண்ணால் வந்து பாடுறா, நீயே வந்து பாருன்ட்டு அழைப்பு கொடுக்கிறார். அதே போல நீங்களும் சபையில் நடக்கிற ஊழியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள் குறித்து, இயேசு தான் தேவன் என்று குறித்து உன் நண்பனோ, உன் சகோதரர்களோ, உன் பெற்றோர்களோ, உங்களோட உற்றார் உறவினர்களோ, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை 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 நானாக தான் நம்பல. இல்லைம்மா, நீங்கள் ஒரு தடவை வந்து பாருமா, உன் கண்ணால் வந்து பாருங்க. நீங்கள் உலகத்தில் சொல்கிறத பற்றி கேட்டுட்டு இருக்காதுங்க. அவன் இது சொல்கிறான் அது சொல்கிறான்ட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்காதுங்க. நீங்களே உங்கள் கண்ணால் வந்து பாருங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னவா? கண்ணால் கண்டது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால நீங்களே சபைக்கு வாங்க, நீங்களே வந்து கேளுங்க, நீங்களே வந்து பாருங்க, பிறகு நீங்க தீரி விசாரிங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரிந்து வரும். இங்க யாரும் நம்ம பொய் சொல்லி மனமாற்றல, இங்க யாருக்கும் நம்ம ஏமாத்தி ஸ்கேம் பண்ணல. நம்ம ஆண்டவர் குறித்து தான் போதித்துப்பட்டுறோம். தொடர்ந்து கிறிஸ்து பிரியமானவர்களே, சிலருக்கு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் தூங்க சொன்னாங்க, தூங்க மாட்டேன். நானே 4 மணிக்கு தான் தூங்கினேன். கொஞ்சம் வெள்ளையை தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணிக்கு போல் முடித்தேன். தூங்குறேன் 1 2 3 4 ஆச்சு. என்ன ஆண்டவரே, நாளைக்கு ஆராதனை உண்டு ஆண்டவரே. டக்குன்னு தூங்கிட்டேன். 8 மணிக்கு தான் எழுந்தேன். அட்லீஸ்ட் 4 மணி நேரம் தூங்கினேன். ஆண்டவரோட வார்த்தை போதிக்கும் போது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட அழைப்பு கொடுப்போங்க? நீங்களே தூங்கிட்டு இருக்கும்போது வாங்க, சபையில் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த கதை கேட்டு நம்மளுக்கு நல்லா தூக்கம் வருங்க. உனக்கு தூக்கம் வரலையா? என் சேர்ச்சுக்கு வாங்க. மனம் பாருங்க, பாஸ்டரை கற்றுக்கூடாது. அது யாரா இருந்தாலும் என்ன, ஆண்டவர் இங்க அழைப்பு கொடுத்திருக்கிறார். வந்து பாருங்க. அழைப்பு தேவனோட ராஜ்யம் எல்லாத்துக்கும். நம்ம பழைய பிஷப் சோழமண்டஜா இருக்கும்போது, அவரு பிஷப் ஆனபோது அறிமுகப்படுத்தினார் ஒரு மோட்டோ, ஈச் ஒன் ரீச் ஒன் ஈச் இயர். Each one, reach one, each year, not each day, each Sunday, each month, each year. நீங்கள் ஒருவர் உங்களோட நண்பனோ
உற்றார் உறவினர்களோ சகோதரர்களோ அம்மா அப்பா பாட்டியோ இயேசு அறியாதவங்களே ஆண்டவர் பிஷப்பு 1 வருஷம் டைம் கொடுக்குறாரு. 1 வருஷத்துல ஒரு ஆளை நீங்க கொண்டாட முடியாதா? கொண்டாந்துருந்தாக்கா நம்ம சபை இந்த சூழ்நிலையில் இருக்குமா? நம்ம எல்லாரும் ஹோம் பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 20 பேர்கிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு பிரச்சனை வரும்போது நம்ம விதை போட்டோம். நிச்சயமாக அந்த விதை வீணா போகாது, கனி கொடுக்கும். அதுக்காக நீங்க ஜெபிங்க. ஆகையால் நோண்டிட்டு கேட்டுட்டு இருக்காதுங்க, ஏன் என்னாச்சு ஹோம்ல என்ன பிரச்சனை, அதெல்லாம் நோண்டிட்டு இருக்காதுங்க. ஏதோ எவனோ பொறாமக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், அது பெரிய கேஸ் ஆச்சு. போலீஸ் கேஸ் ஆகி ஜேகேஎம் கேஸ் ஆகி சாத்த சொல்லிட்டாங்க. இருளோட வேலை இது. ஆனால் நம்ம ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன். கஷ்டத்திலும் சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இயேசு நியாயம் கொடுப்பார். இந்த வேலையில அந்த ஹோமுக்காக ஜெபிங்க, பாஸ்டர் இயேசுக்காக ஜெபிங்க, அவர் குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சூழ்நிலை மாற்றிக்கின்ற ஆண்டவர் நம்ம இயேசு. நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு முடிவு ஆண்டவர் தருவான்ற விசுவாசம். ஐ எம் ஹோப்டு. இத்தனை ஆண்டோட உழைப்பு அது வெறுமையாக போகாது. ஆகியால் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. மூடன கதவுகள் புது கதவுகளாக ஆண்டவர் திறப்பார். புது காரியங்கள் ஆண்டவர் செய்வார். பொறுத்திருந்து நாம் காத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே வாரும் என்னிடம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் அந்த ஹோம் நடத்துகிற இயேசுகளையும் அவர் மனைவி பிள்ளைகளையும் தலைவர்களையும் யாவருக்கும் ஆண்டவர் அவர்களுடைய சுமைகள் சுமப்பார். ஆண்டவர் நடத்துவார், பெரிய காரியங்கள் செய்வார். ஒருபோதும் நம்ம ஆண்டவரை நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம போட்ட விதையெல்லாம் அருமையாக சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு நான் பேசலான்ட்டு நினைச்சேன் ஏஜிஎம்ல. ஆனால் இருள் விசுவாசம் நினைச்சா அவன் ஜெயிப்பான். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவனுங்க எப்போது சந்தோஷமாக சிரிச்சுட்டு கை தட்டிட்டு இருக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஆண்டவர் நியாயத்தை இருப்பார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். அவனுங்கெல்லாம் நிச்சயம் மனம் மாறலனாக்கா இருள் தான் அவனுக்கு. நான் சபிக்கல, இது ஆண்டவரோட வார்த்தை. நல்லா நடந்துருக்கிற சபையை அவனை கை வீசிட்டானுங்க, ஊழியத்தில் கை வீசிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். சும்மா நோண்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, யாரு, அதெல்லாம் வேணாம். நடந்து முடிஞ்சு அவளுக்காக ஜெபிங்க. மறைவிட்டிருக்காதங்க தீமை, ஏன்னா கெடுதல் உங்களுக்கு தான். நல்லவனாக இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது, ஏய் நீ நல்லவனா கெட்டவனான்னு ஆண்டவரே குழம்பி கொடுத்து வருவார். அந்த ஆண்டவர் நியாயத்திக்கிறவர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரை நீங்க மித்தவனுக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த பிசாசானவனுங்க இருளுக்கிறவங்களுக்கு ஆண்டவரோட அன்பு நீங்கள் வெளிப்படுத்தணும். எதுதான் செஞ்சாலும் ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிற தேவனாக அவர்களை விசேஷத்தில் மனமாக வேண்டும். இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் டீமாக கொடுப்பார். சபை வளரணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஈச் ஒன் ஈச் இயர். ஆத்மாக்கள் கொண்டாங்க. அதான் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அதான் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்.
ஆனால் பிசாசனம் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். சண்டே ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்குது. பிசாசனோட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இரு நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. அதுக்கெல்லாம் பயந்து பண்ணவில்லை. நம்ம ஆண்டவர் உயிருள்ளவன், ஜெயமுள்ள தேவன். அந்த தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஆக இன்றைக்கு ஓம்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாங்க. நம்மளுக்கு அந்த பரலோகத்தின் அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு நம்ம கொடுப்போமாக. தேவன் தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை தனிப்பட்ட விசுவாசம் இயேசு மேலே ரெட்டிவாக இருக்கும்படியாக கர்த்தராக இயேசு நாம் ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். ஆஃப் பண்ணிடலாம்.